நேத்திக்கு காலையில் கேரளாவில் இருக்கிற ஆலுவா மார்க்கெட்டுக்கு பின்னாடி வந்து சகதியாக இருக்கும். அந்த சகதி மேலே ஒரு சாக்குப்பை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடக்கிறத ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி பார்த்துட்டு கிட்ட போய் அந்த சகதிக்குள்ளே தூக்க பார்க்குறாரு. ஹெவியாக இருக்குது, என்னடா அது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ உள்ளேருந்து ஒரு கை வெளியே விழுகுது. கைன்னு சொல்கிறப்போ வளர்ந்த ஆட்களோட கையில் ஒரு சின்ன குழந்தையோட கை வெளியே வந்து விழுகுது. 5 வயசு குழந்தையோட கை வந்து வெளியே விழுகுது. பதறி போன இவர் இருந்துக்கிட்டு சாக்குப்பையை வேகமாக தள்ளி விட்டு உள்ளே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு 5 வயசு குழந்தை பாலியல் ரீதியாக என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ணப்பட்டு முகம் வந்து கல்லால் அடித்து உடைக்கப்பட்ட நிலைமையில் சகதியில் மணிக்கணக்காக ஒரு ராத்திரி ஃபுல்லாக கடந்தால் ஒரு உடல் வந்து எந்த அளவுக்கு பொதுமி போகுமோ அந்த நிலைமையில் ஒரு 5 வயசு குழந்தையோட பிணத்தை வந்து அவர் பார்க்குறாரு. பதறி போன இவர் இருந்துக்கிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. ஏன்னா மொத்த ஆலுவா டிஸ்ட்ரிக்டே வந்து இந்த ஒரு பொண்ணை தான் ஒரு நாள் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணமாக இருந்த அஷ்ஃபக் ஆலம் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து பீகாரோ அசாமோ அங்கேருந்து இங்கே கேரளாவுக்கு வேலை பார்க்க வந்த இடத்துல புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே 2 நாளுக்கு முன்னாடி தான் குடியேறி இருக்கான். அதுக்குள்ளே ஒரு பொண்ணு கிட்ட 5 வயசு குழந்தை இருக்கிறத பார்த்து ஸ்கெட்சு போட்டு என்னென்ன பண்ணக்கூடாதோ கேவலம் ஒரு கேண்டி சாக்லேட்டை காமிச்சு ஆசை காமிச்சு ஒரு 5 வயசு குழந்தைய கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணி முடிச்சு இப்படி டிஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கான். கேரளா போலீஸ் வந்து எந்த அளவுக்கு வேகமாக ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தாலும் கடத்தி கொண்டு போய் 2 மணி நேரத்தில் அந்த பொண்ணை இவன் மட்டும் தனியாவா இன்னும் பல பேரானு தெரியல. அமெரிக்காவில் வாழ்ந்துக்கோங்க, ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துக்கோங்க, கேரளாவில் இருந்துக்கோங்க, தமிழ்நாட்டில் இருந்துக்கோங்க, மணிப்பூரில் இருந்துக்கோங்க, காஷ்மீரில் இருந்துக்கோங்க, எங்கே இருந்தாலும் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக குழந்தைங்களுக்கு பார்த்துக்கணுங்கிறது வந்து இதிலேருந்து ஒரு லெசனாக எடுத்துக்கலாம். என்ன நடந்துச்சு கேரளாவில், என்ன நடந்துட்டு இருக்கு கேரளாவில், பல சட்ட திருத்தங்களே வந்து கொண்டு வரணும் பீகார்லேருந்து வர லேபரர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் பேசியிருக்காங்க. ஸோ அங்கே என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து நம்ம ஊரில் இருக்கிற அரசியலே சினிமாவையும் தாண்டி பெருசாக பேசுறது கிடையாது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத உங்ககிட்ட வந்து சேர்த்துட்டு இருக்கப்போ நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான விஷயமா இருக்கலாம். பட் எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட், நம்ம கூட இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம சொல்கிறது இத்தனை பேர் கேட்கறதுக்கு இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. கேரளாவில் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுங்கிறத சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸாகவே சொல்லிடுறேன். ஸோ கேரளாவில் வந்து இந்த பீகார்லேருந்து மைக்ரேட் ஆகி வந்து ஒர்க் பண்ணுறவங்க, அஸ்ஸாம்லேருந்து வர்றவங்க, பெங்கால்லேருந்து வர்றவங்கிற எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வந்து கேரளாவில் இருக்காங்கன்னு சில சேனல்ஸில் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்து கேரளாவில் மைக்ரேட்டரி ஒர்க்கர்ஸ். நம்ம ஊர்லேயே நம்ம பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வந்து வேலை பார்க்குறாங்க, இந்த லேபரர்ஸாக நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி கேரளாவில் வந்து நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி 2 பேர் வந்து பீகார்லேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது. இவங்க வந்து அங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸில் இருந்துட்டு இருக்காங்க கேரளாவில், ஆலுவாவில். அந்த இடத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி, ஓகேவா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி, விச் மீன்ஸ் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி போலேருந்து முன்னாடி வந்து அஷ்ஃபக் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு மைக்ரேட்டரி ஒர்க்கர் வந்து அந்த இடத்துல சேர்ந்துருக்கான். இந்த ஹவுசிங் காம்ப்ளெக்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரேட்டரி ஒர்க்கர்ஸ் வந்து வேலை லேபரர்ஸ் வந்து தங்குற ஒரு பர்டிகுலர் இடம். இவங்க அப்பா அம்மா வந்து முந்தா நாள் என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பி போயிருக்காங்க, ஓகேவா. இந்த அஷ்ஃபக் ஆலம்ங்கிறவன் வந்து இவங்க இருக்கிற அதே காம்ப்ளெக்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவன். இவன் வந்து இதுக்கு முன்னாடியே ஃபோன் திருட்டு, இதுக்கு முன்னாடியே வந்து ஐடி கார்டை வந்து ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு பல திருட்டு வேலைகளில் இன்வால்வ் ஆன ஒருத்தன் வந்து அதே இடத்துல இருந்திருக்கான். அவன் வந்து 2 நாளில் வந்து எந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணலாம், எந்த குழந்தைய இந்த மாதிரி பண்ணலாம்னு ஸ்கெட்சு போட்டு ஒரு பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கான். அது ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து வேலைக்கு கிளம்பி போய்ட்றாங்க, இந்த குழந்தை வந்து தனியாக அந்த வீட்டில் விளையாண்டுட்டு இருக்குதுங்கிறத பார்த்து வச்சிடுறான். ஸோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா முந்தா நாள் அன்னைக்கு ஒரு 2:30 மணிலேருந்து 3:30 மணி அளவில் இவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சாக்லேட் வாங்கித்தரேன் இல்லை ஜூஸ் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த பொண்ணை வந்து நகர்த்தி கூப்பிட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. இது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் ரெக்கார்ட் ஆகிருக்குது சுற்றி. ஆனால் இது வேறு யாருக்கும் தெரியாது.
இப்போ அவங்க அப்பா அம்மா வந்து திரும்பி வராங்க. வந்துட்டு ஒரு 2:30 மணி ஆயிடுச்சு, 3:30 மணி ஆயிடுச்சு, குழந்தைய காணோம். சரி விளையாண்டுட்டு இருப்பா, வந்துருவான்னு வெயிட் பண்றாங்க. இன்னும் காணோம்னு பதறி போய் அபார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க, ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க, சுற்றி இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்குறாங்க. பட் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா அவங்களுமே இன்னொரு ஊரில் தானே வந்து வேலை பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சுற்றி நம்மளால ஏதாவது பார்க்க முடியுதான்னு ஒரு எல்லாருக்குமே இன்னொரு ஊரில், நீங்கள் இந்த வீடியோ வந்து அமெரிக்காலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு நம்ம ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனோட அதிகமாக யோசிப்பாங்க. எல்லா இடத்துலையுமே இன்னொரு இடத்துல இருக்கிறப்ப ஒரு சின்ன பயம் இருக்கும், கரெக்டாக இப்போ போலீஸ்னு போகணுமா அப்படின்னு. இவங்களும் ரொம்ப நேரம் தேடி இருக்காங்க. பட் முடியலன்னு தெரிஞ்சவன போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆனது வந்து ஒரு 7 மணின்னு சொல்றாங்க. ஒரு 2:30 மணிக்கு காணாம போன குழந்தைக்கு 7 மணிக்கு இவங்க எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. இதுல பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கே இவன் நிறைய பண்ணிட்டான். அந்த பொண்ணு வந்து 5:30 மணிக்கே இறந்து போயிடுச்சு. ஆனால் இவங்களுக்கு தெரியாதுல்ல, 7 மணிக்கு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவா இருக்காங்க. நிறைய ஊரில் வந்து போலீஸ் வந்து ஆக்டிவாக வேலை பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த இடத்துல இமீடியட்டாக போலீஸ் வந்து ஒரு 5 வயசு குழந்தைன்னு ரொம்ப சீரியஸாக உடனே ஃபேஸ்புக்கில் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, இந்த பொண்ணை காணோம், யாராவது தேடினீங்களா, யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்போ ஏதோ ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த பொண்ணை பார்த்தேன், இந்த பொண்ணை வந்து மார்க்கெட்டு கிட்ட பார்த்தேன், அவங்க கிட்ட நான் கேட்டேன், அந்த ஆளுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ அவர்கிட்ட என்ன அந்த பொண்ணை கூப்பிட்டு தனியாக அந்த சைட் போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த பின்னாடி மார்க்கெட், ஆலுவா மார்க்கெட் பின்னாடி வந்து நதி ஓடிட்டு இருக்குதுங்கிறாங்க. அந்த நதி பின்னாடி சகதி பக்கமாக இருக்கும், அங்கே யாரும் பெருசாக போக மாட்டாங்க. அந்த சைட் போகிறேன்னு கேட்குறப்போ இல்லை நான் கொஞ்சம் வந்து தண்ணி குடிக்க போகிறேன், இது என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவன் போய் சொல்லியிருக்கான். ஸோ இவன் வந்து பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே இவர் சொல்கிறார், ஆமாம் நாங்கள் பார்த்தேன், இவன் இப்படி போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்குறப்போ இவன் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறி இருக்கான்னு தெரியுது. ஒரு கடையில் இவன் தாண்டி நடந்து போகிற ஒரு கடையோட ஃபுட்டேஜும் இருக்குது. ஹைவேல நடந்து போகிறான், ஒரு பஸ்ஸில் ஏறி இருக்கான். இதெல்லாமே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் பிடிச்சிடுறாங்க. ஸோ இவன் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணால் மாடியில் தானே இருக்கான். இமீடியட்டாக போய் போலீஸ் ஸ்னாப் பண்ணிடுறாங்க. போலீஸ்னாலே இவனை பிடிக்க முடிஞ்சிடுது. இமீடியட்டாக பிடிச்சிட்டாங்க. இப்போ இவனை பிடிச்சிட்டு டேய் எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டால் இவன் வந்து ஃபுல் போதையில் இருக்கான். போதையோட உச்சக்கட்டத்தில் இருக்கிறதுனால இவனால வந்து பதில் சொல்ல முடியல. இவனை பிடிச்சிட்டாலும் இவன் வந்து எங்க இருக்காங்கன்னு கேட்குறப்ப இவன் போதையில வந்து எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். போலீஸ் வந்து இவனை பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டாலும் எங்க அந்த குழந்தை போச்சுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல. அடுத்த நாள் காலையில் அவனுக்கு கொஞ்சம் தெளிவான உடனே அவனை வந்து போலீஸ் வந்து கேட்குறப்ப என்னடா ஆச்சு சொல்லுடா, அந்த பொண்ணு எங்கடா அப்படின்னு கேட்குறப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அப்பவும் தப்பிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த பொண்ணை வந்து வித்துட்டேன் இன்னொருத்தங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆமீர்னு ஒரு பேரை சொல்லியிருக்கான். போலீஸ் வந்து அந்த ஒரு ஆங்கிளில் தேடிட்டே இருக்கிறப்ப இவனை இன்னும் ஃபர்தராக இன்ட்ரோகேட் பண்ணிருக்காங்க. ஆமீர்னு இன்னொருத்தன் இன்வால்வ் ஆயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போலீஸ்க்கு தெரிய வருது, இல்லை இவன் வந்து வேற யாருக்கிட்டையும் விற்கல, இவனே தான் வந்து அந்த பொண்ணை எங்கேயோ கொண்டு போயிருக்காங்கிறத லேட்டராக இன்ட்ராகேஷன்ல ஒத்துக்கிறான். இவன் வந்து ஒத்துக்கிட்டு இதெல்லாம் பேரலாக போயிட்டு இருக்கப்போ தான் அந்த சைடில் வந்து மார்க்கெட்டில் அந்த பொண்ணோட உடல் வந்து கிடைக்குது. அந்த சகதிக்குள்ள சாக்குப்பையில் கிடைக்குது. அந்த பொண்ணோட உடலை வந்து அவங்க செக் பண்ணி பார்க்குறப்போ பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. தலை வந்து உடைக்கப்பட்டிருக்குதுன்னு தெரிய வருது ஃபோரன்சிக்கில். இதெல்லாம் தெரிய வரப்போ போலீஸ்க்கு வந்து இன்னொரு விஷயம், அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட யாராவது பார்த்துருப்பாங்க என்ன நடந்திருக்குங்கிறப்போ சொல்கிறாங்க, இவன் போனால் அந்த சைடுங்கிறத வந்து மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தால் நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இவன் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்கே போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அப்போ இந்த கேஸில் ஒருத்தன் இன்வால்வ் ஆயிருக்கானா, இது போக நிறைய பேர் இந்த மாதிரி இன்வால்வ் ஆயிருக்காங்களாங்கிறது இன்னொரு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பொண்ணு வந்து 5:30 மணி அளவுலேயே வந்து தனிநபர்னாலேயோ இல்லை 1-2 பேர் சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்ஸும் முகமும் வந்து கம்ப்ளீட்டாக செதஞ்சிருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் அடித்து கொல்லப்பட்டு சாக்கு பையில் வச்சு சகதியில் போட்டு மறைக்கணுங்கிறதுக்காக மேலே அங்கங்கே சும்மா தண்ணி சகதி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு கிளம்பியிருக்கான். போய் சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டான். இது கேரளாவுக்கு தெரிஞ்ச உடனே கேரளா ஸ்டேட்டே வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5 வயசு குழந்தைக்கு வந்து இந்த சேஃப்டி இல்லைன்னா என்ன மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா கேரளாவில் இருக்கிற எல்லா 5 வயசு குழந்தையோட அப்பா அம்மாவும் இப்போ என்ன யோசிப்பாங்க, விளையாண்டுட்டு இருக்கிற குழந்தை ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ள இதே ரோட்லலாம் கிடையாது, அவங்கவங்க இருக்கிற ஹவுசிங் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் குழந்தைக்கு இந்த நிலைமைனா சேஃப்டி எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. போலீஸ் வந்து ரொம்பவே வேகமாக ஆக்ட் பண்ணியிருந்தாலும், ஏன்னா 21 ஹவர்ஸில் வந்து மொத்த கேஸை வந்து கிராக் பண்ணி யார் யார் என்னென்ன நடந்திருக்குன்னு எடுத்துட்டாங்க. ஆனால் அவன் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டான். இவ்வளோ ஆக்டிவாக கேஸ் ஃபைல் பண்ணி ஆக்ட் பண்ணியிருந்தாலும் பண்ண முடியல. இப்போ போலீஸ் வந்து இவனை ட்ராக் பண்ணி பீகார் போலீஸ் கிட்டலாம் பேசி இவன் யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எடுக்கிறப்ப இதுக்கு முன்னாடியே திருட்டு கேஸ்லலாம் மாட்டியிருக்கான்னு தெரிய வருது. ஸோ இப்போ வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குரல் எப்படி இருக்குது, ஒரு லோக்கல் எம்எல்ஏ கூட பேசியிருக்காங்க, மினிஸ்ட்ரியிலேருந்து சில மினிஸ்டர்ஸ் பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரேட்டரி ஒர்க்கர்ஸ் வந்து கேரளாக்குள்ளே வரப்போ அவங்க சர்டிஃபிகேஷன் வாங்கணும், போலீஸ் அப்ரூவல் வாங்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் இருக்கணும், கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறவங்க கேரளாக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டங்கள் உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இந்த பொண்ணோட உடல் வந்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம்
அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூலில் போய் வைக்கப்பட்டிருக்குது. காலையிலேருந்து பல பேர் வந்து அந்த பொண்ணோட உடலுக்கு வந்து மரியாதையை அனுசரிச்சுட்டு கண்ணீர் விட்டு பப்ளிக், ஏன்னா அந்த ஊரை நம்பி வேலை பார்க்க வந்த ஒரு குழந்தைக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை, அவங்க ஊர் பீகார் நல்லா இல்லைப்பா, நான் கேரளாவில் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை தேடுறேன், இந்த ஊர் பெட்டராக இருக்குதுன்னு வந்த ஒரு ஊரில் நடந்த ஒரு பிரச்சனைன்னு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அவங்க ஊரில் இல்லை, இன்னொரு ஊரை நம்பி இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க இந்த ஊரை நம்பி வர்றவங்களா இருக்காங்க. இந்த ஊர் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குன்னு நினச்சி வர்றவங்களா தானே இருப்பாங்க. அந்த மாதிரி கேரளாவுக்கு வாழ்க்கையை கொடுப்பாங்கன்னு நினச்சி நம்பி வந்தவங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அதை பண்ணவனும் வெளியிலேருந்து உள்ளே வந்திருக்கிற ஒருத்தன்னு தெரிகிறப்போ உள்ளே வர்றவங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் இருக்கணும், சரியான ஆட்களை மட்டும்தான் உள்ளே எடுக்கணுங்கிற மாதிரி வந்து இப்போ கேரளாவில் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு பிரச்சனை வேறு என்னால் வாசிக்க முடிஞ்சு, மாத்ருபூமியில் இந்த பொண்ணை வந்து உடல் அடக்கம் பண்ணணும், அதுக்கு கடைசியில் இந்த பூஜை பண்ணுவாங்கல்ல, அதுக்கு நிறைய பேர் வரமாட்டேன்ட்டாங்களாம். ஏன்னா அந்த பொண்ணு கேரளா கிடையாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர், அவர் வந்து ஒரு பர்டிகுலர் வாலண்டியராக ஒருத்தர் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காரு, நிறைய பேர் வரமாட்டேன், அந்த பொண்ணு வந்து கேரளா கிடையாது, அந்த பொண்ணு பீகார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 வயசு குழந்தை வந்து எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு, நான் பண்ண மாட்டேன், நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியில் தானே வந்து முன் வந்து ஒரு பூஜாரி வந்து அவரே வந்து இது வரைக்கும் நான் வந்து கிரிமேஷன் பண்ணது கிடையாது, ஆனால் நான் கேட்டவன் எவனுமே வரமாட்டேங்கிறான், ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை இல்லாமல் அனுப்பிச்சு வைக்க மனசு இல்லை, நானே வந்து இறங்கி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பண்ணாத ஒருத்தர் வந்து இறங்கி பண்ணியிருக்காரு. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டிஸ்கிரிமினேஷனும், அந்த குழந்தை வந்து எதுவுமே சொல்ல முடியாதுன்னு அவனுக்கு இருக்கிற ஒரு மூர்க்கத்தனமும், ஒரு லாஜிக்கே எதிர்பார்க்க முடியாமல் ஒரு மிருகத்தனமாக ஒருத்தன் பிஹேவ் பண்ணி ஒரு 5 வயசு குழந்தைய சிதைக்க முடிஞ்சு தலையை உடைக்க முடிஞ்சிருக்குன்னு அவன் என்ன மாதிரி மனுஷனே புரிய மாட்டேங்குது. மிகப்பெரிய கேள்வி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் மட்டும் தானே, இன்னும் எத்தனை பேர் இதில் இன்வால்வ் ஆயிருந்தாங்க, அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க பின்னாடி நிறைய பேர் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேள்வி இருக்குல்ல, யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க. எனக்கு ஓகே, இதுக்கு மேலே சட்டங்கள் ஸ்ட்ராங் ஆக்கப்படும், அந்த தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்படுவான், இல்லை தப்பு செஞ்சவங்க இன்னும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாருமே தண்டிக்கப்படுவாங்க, எல்லாமே இருந்திருந்தாலும் அந்த 5 வயசு குழந்தையோட கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தில் இந்தியாவில் பிறந்திருக்காங்கிறதுனால அந்த பொண்ணு அனுபவித்த கொடுமைகள் இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு என்னன்னே புரிஞ்சிருக்காதுல்ல, என்ன நடக்குதுன்னே புரியாமல் தானே அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும். சகதிக்குள்ள மார்க்கெட்டில் இறந்து போகிற விதமாக அது. கேரளாவில் இது நடந்ததுக்கப்புறம் கேரளா உஷாராகிறாங்கன்னு இல்லாமல், கேரளாவில் நடந்ததுக்கப்புறம் மொத்த இந்தியாவே இந்த ஒரு ஆஸ்பெக்டில் உஷாரானாதான் நம்ம மறுபடியும் இன்னொரு தவறு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆக்ஷன் இல்லாமல் தவறுகள் தவிர்க்கப்படணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி தவறுகள் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக தவிர்க்கப்படணுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கான சொல்யூஷன் ப்ராப்பராக என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இப்படி ஒன்று நடந்திருக்குனே தெரியாமல் யாரும் இருந்துடக்கூடாது. ஸோ ஷேர் இட் வித் மேக்ஸிமம் குரூப்ஸ் இன் வாட்ஸ்அப். இந்த தவறு நடந்திருக்குது, இது மறுபடியும் நடக்கக்கூடாது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயம், முதல்ல அவேர்னஸ், இது நடக்குங்கிறத போய் நிறைய பேர்கிட்ட சேர்ப்போம். Love you all. Take care. May her soul rest in peace.